அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஏன் இந்த காலகட்டங்களில் குடும்ப பிரச்சனைகளும் ஒரு தனி மனிதனோட பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள உறவுகள் மத்தியிலையும் சங்கடங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான உளவியல் காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனோட எண்ணம், சிந்தனை, செயல். இது யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுக்குறவங்க 1% அல்லது 2% தான். மிச்ச 98% பார்த்திங்கன்னா, நான் ஏன் மாறணும், நான் ஏன் திருந்தணும், எனக்கு என் தேவை, என் சுயநலம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. மற்றவங்க யார் எதை பேசினாலும் குறைகளாகவும் தவறுகளாகவும் மட்டும்தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. எதையும் சாதாரணமாக பேசக்கூடியது கூட ஒரு குறைபாடாகவும் குற்றம் சொல்லக்கூடியதாகவும் அவர்கள் மீது வெறுப்புணர்வுகளும் தான் பேசுவாங்க. இதுதான் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால் இயலாமை, முடியாமை, தெரியாமை இதுக்கு என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். எந்த விதத்துலேயும் தான் எந்த செயல்பாடும் செய்யாமல் செய்கிறோங்கிற பேரில் மற்றவங்கள அடிமைத்தனம் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த செயல்பாட்டில் போயிட்டு இருந்தோம்னா வளர்ச்சிங்கிறது இருக்காது. தனித்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனிதராக மாறிவிடுவாங்க. அப்போது இதுக்கு என்ன செய்யணும், எப்படி தன்னைத்தாக அமைச்சுக்கணுன்னா, எந்த விதத்துலேயும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாமே மற்றவர்கள் மீதே திணித்து கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்கலாம், இல்லை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைகளாக இருக்கலாம். அவங்களுக்கு திருமணம் கூட ஆகிருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, பையன் சரியில்லாதனால தான் புள்ள வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே, சிறு வயதாக இருக்கிறப்பிருந்தே நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லி கொடுக்கறத எதுவுமே அந்த குழந்தைகள் மனதில் வைத்து கொள்ளாது, செயல்படுத்தாது. இதுதான் சயின்ஸ். அப்போ அந்த குழந்தை எதை பழகுது, எப்படியெல்லாம் பார்த்து பழகி வந்துச்சு, இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கிக்குதுன்னா, இதுதான் அறிவு பாதை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அறிவே மனம். அறிவு தான் ஒரு மனிதனையும் உடலையும் இயக்குது. அப்போது அந்த சிறு வயதில் அந்த குழந்தைக்கு நீங்கள் பலாயிரம் முறை சொல்லி கொடுப்பீங்க, திட்டுவீங்க, கண்டிப்பீங்க, தண்டிப்பீங்க. ஆனால் திரும்பவும் அந்த குழந்தை மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருந்ததோ அதுதான் செய்யும். அப்போது இது பழக்கத்தில் வருது. இந்த பழக்கத்தை நீங்கள் சிறு வயதாக இருக்கிறப்ப ரசிக்கிறீங்க. பாட்டி மாதிரி செய்யுது, அவங்கள மாதிரி செய்கிறாங்க, அத்தை மாதிரி செய்யுது, மாமா மாதிரி செய்யுது, சித்தி மாதிரி செய்யுது, உன்னை மாதிரியே செய்யுது, என்ன மாதிரியே செய்யுது. இப்படி ரசித்து அந்த குழந்தையை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் இந்த பெற்றோர்களிடையே இருவீட்டுவார் பெற்றோர்களுமே அந்த குழந்தைக்கு தான் மனதில் என்னையெல்லாம் நினைக்கிறாங்களோ, எதையெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ, எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு திணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, குழந்தை பருவத்தில் ஒரு 3 வயது வரைக்கும் சீக்கிரம் செரிமானமாகக்கூடிய உணவுகள் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பால் சாதம், பழ சாதம், இந்த மாதிரி பருப்பு சாதங்கள், ரச சாதம். இது ஆனால் பெற்றோர்களும் இருவீட்டார் பெற்றோர்களும் என்ன அந்த காலத்து மாதிரி சோறு ஊட்டிகிட்ருக்கிற, கஞ்சி கொடுக்குற, இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு, ரொட்டி கொடுக்கலாம், பீஸா கொடுக்கலாம், 2 வாய் கொடுக்கலாம், இப்போ இருந்தே பழக்குதான பழகும். கரெக்டு. அப்போது நீங்கள் 1 வயசுலேருந்து எதை பழக்குனீங்க, நீங்கள் இதை பழக்குனீங்க. 30 வயசில் அந்த மகனோ மகளோ உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. அதை பார்த்து உங்களுக்கும் வலி, வேதனை, வருத்தம் வருது. அப்போது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ பழக்கத்தின் அடிப்படையில் வர்றதை மறுசீரமைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட மன இயக்கமானது, அறிவு பதிவாது ஒன்னைவே திரும்ப திரும்ப சிந்திக்குதா, இல்லை ஒன்னைவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்குதா, அந்த செயல்பாடானது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும்
பயன் இல்லாததாக இருக்குதா, அப்போது வேஸ்ட். நம்ம செஞ்சது அத்தனையுமே வேஸ்ட். அப்போ நம்ம அமைச்சுக்கணும். வீட்டில் கோவப்படுவாங்க, வெளியில் பேச மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன் செருப்படி கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து இவங்க நினச்ச மாதிரி செய்யலைன்னா வீடே ரெண்டு பண்ணிடுவாங்க. இப்படியும் இருக்காங்க. அப்போது வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, வெளியில் பயந்துட்டு தான் செய்யறதுக்கு ஒதுங்கி விலகி அவமானப்படக்கூடாதுன்னு வந்துடுவாங்க. அப்போ இது போன்று எண்ணம், சிந்தனை, செயல்தான் உங்களை இயக்குது, வழி நடத்துது, உங்களை ஆக்டிவேட் பண்ணுது, உங்களை ஒரு செயல்பாட்டை செய்ய தூண்டுது. அப்போது இவங்க வந்து எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க, எல்லா தகவலும் தெரியும், பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் மற்றவங்களோட இணையிறதுல, ஒரு செயல்பாடு செய்கிறதுல ஜீரோ. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு நபரையாவது பார்க்குறோம். வேலைக்கு போக மாட்டேன், திருமணம் பண்ணிக்க மாட்டேன், அதை மீறி திருமணம் பண்ணி வச்சாலும் லைஃப் ஃபெயிலியர், குழந்தைகளை பராமரிப்பதில் ஃபெயிலியர், டெய்லி சண்டை, டெய்லி பல கெட்ட வழிகளெல்லாம் போயிடுறாங்க. இது இன்றைக்கும் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நபர்கள் இருக்கிறாங்க. அப்போது இது போன்ற நபர்களுக்கு அறிவுரை, ஆலோசனை வழிகாட்டாது. இவங்களுக்கான உளவியல் பகுப்பாய்வு, மனோதத்துவ சிகிச்சை இவங்க கூடவே ட்ராவல் பண்ணி இவங்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து சரிப்படுத்தும் போது இவர்களும் இயல்பான முறையை அந்த 1% இருக்கிறதில்ல இவங்களும் ஒருத்தர் ஏடாகி 2% ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இவங்களை திருத்துறது தான் நம்ம நோக்கமா அப்படின்னா, யாரையும் உலகத்தில் திருத்த முடியாது. நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா டெவலப் ஆக முடியும். ஒவ்வொரு தனி மனிதனுமே நான் மாறினால் வளர்ச்சி எனக்கு வரும் என்று முன் உதாரணம் எடுத்து, முன் உரிமை எடுத்து மேல் வந்தால் ஜெயிக்க முடியும். எல்லாம் தெரியும் என்ற அகந்தையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவர்களே அவர்களுக்கு யானை தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கும், தண்ணி மோந்துட்டுக்கும். அதே கதையாக தனக்கு தானே பிரச்சனையாக மாறிடுவார்கள். இயக்கத்தடை, செயல் தடை, எதிலும் இணைய முடியாத தடை, பெற்றோர்களுடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகள் பராமரிப்பதில் பிரச்சனை, இப்படி எல்லா விஷயத்திலுமே காலையிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் முறையும் பிரச்சனைகளாக மட்டுமே ஓடும். இதற்கெல்லாம் தீர்வாக தான் எங்களுடைய லைஃபுக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்க்கையில் மேம்படுவதற்கும் வெற்றியடைவதற்கும் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் ஏற்படும் சாதகம், பாதகம் இரண்டையுமே முறைப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல MSK மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.